1970களுக்கு முன்பு மொஹம்மத் ரேஜா பெஹ்லாவி என்ற மன்னர் ஈரானை ஆட்சி செய்தார். அந்த காலத்தில் நாடு வேகமாக நவீனமயமாகிக் கொண்டிருந்தது. புதிய நகரங்கள், தொழில்துறை வளர்ச்சி, மேற்கத்திய நாடுகளுடன் நெருங்கிய உறவுகள் அனைத்தும் உருவாகிக் கொண்டிருந்தன. ஆனால் இந்த வளர்ச்சியின் பின்னால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. பொதுமக்களுக்கு அரசியல் சுதந்திரம் குறைந்தது. பணக்காரர்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையிலான வித்தியாசம் அதிகரித்தது. மத பாரம்பரியங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன என்ற உணர்வு சமூகத்தில் பரவத் தொடங்கியது. மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் மத தலைவர்கள் சேர்ந்து அரசுக்கு எதிராக போராட்டங்களை ஆரம்பித்தனர். 1978ஆம் ஆண்டில் இந்த போராட்டங்கள் நாடு முழுவதும் பரவின. இறுதியில் 1979ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சியால் மன்னர் நாட்டை விட்டு வெளியேறினார். அதே நேரத்தில் நாடு விட்டு நீக்கப்பட்டிருந்த மத தலைவர் ருஹுல்லா கோமானி ஈரானுக்கு திரும்பினார். மில்லியன் கணக்கான மக்கள் அவரை வரவேற்றனர். மன்னராட்சி முடிவுக்கு வந்து ஈரான் ஒரு இஸ்லாமிய குடியரசாக அறிவிக்கப்பட்டது. இந்த புரட்சி ஒரு அரசை மட்டுமல்ல, ஈரானின் அரசியல், சமூக மற்றும் உலக உறவுகளை முழுமையாக மாற்றியது.